Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல electrochemistry chapterல இருக்கிற exercise problem 2.13 பார்க்கலாம். How much electricity in terms of Faraday is required to produce? First question என்ன கொடுத்திருக்காங்கன்னா 20 gram of calcium from molten calcium chloride. So இப்ப calcium chloride கொடுத்திருக்காங்க. molten calcium chloride. So இப்போ calcium chlorideல இப்போ கால்சியத்தோட சார்ஜ் என்ன? Cl வந்து -1 இல்லையா? அப்போ 2 Cl இருக்குங்க. அப்போ -2. நம்ம வந்து ஒரு மாலிகுல் வந்து நியூட்ரல். அப்போ கால்சியத்தினுடைய சார்ஜ் வந்து +2. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. ஸோ இது வந்து கால்சியம் குளோரைடில் கால்சியம் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கால்சியம் ப்ரொடியூஸ் பண்ணணும். கால்சியம் 2+லேருந்து இது வந்து கால்சியமாக மாறணும். ஸோ அப்போ இதான் ரிடக்ஷன் ரியாக்ஷன் எழுதணும். Ca2+. நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, எலிமெண்டல் ஸ்டேட்னா 0. அப்போ 2+ இருக்குது. 2+லேருந்து 0 போனோம்னா எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான். ஸோ Ca2+2 Ca. ஸோ அப்போ வந்து 2 எலக்ட்ரான் அது கெயின் பண்ணுச்சுன்னா கால்சியமாக மாறுது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும்? இங்கே எதுவுமே முன்னாடி இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 மோல்னு அர்த்தம். இங்கே 1. ஸோ அப்போ இங்கேயும் 1 மோல். அப்போது கால்சியம், ஸோ நமக்கு கால்சியத்தோடைய அட்டாமிக் வெயிட் தெரியும். What is atomic weight of calcium? 40 grams. So அப்போ 1 மோல்னா என்ன அர்த்தம்? 40 grams of calciumனு அர்த்தம். ஸோ இப்போ 1 mole of calcium நமக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரொடியூஸ் ஆகணும். 40 grams ப்ரொடியூஸ் ஆகணும்னா நமக்கு எவ்வளோ ஃபேரடேஸ் தேவைப்படுது? 2 ஃபேரடேஸ். ஒரு எலக்ட்ரானா 1 ஃபேரடே, 2 எலக்ட்ரானா 2 ஃபேரடேஸ். ஸோ அப்போ இதை நம்ம எழுதிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் படி நமக்கு வந்து 1 mole of calcium, கால்சியத்தினுடைய அட்டாமிக் வெயிட் வந்து 40. ஸோ 40 gram of calcium require எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி required? ஸோ வந்து 2 ஃபேரடேஸ். ஸோ 2 எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரானா என்ன அர்த்தம்? 2 ஃபேரடே. ஸோ இட் required 2 ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? ஸோ ஒரு எலக்ட்ரான்னா 1 ஃபேரடே, இப்போ 2 எலக்ட்ரான்னா 2 ஃபேரடே. ஸோ இது வந்து ஸ்டாக்கியோமெட்ரி. இந்த ஸ்டாக்கியோமெட்ரி கால்குலேஷனில் 1 மோல் ஆஃப் கால்சியம் 40. நமக்கு என்ன கேட்குறாங்க? 20 கிராம். அப்போ 40 கிராமுக்கு 2 ஃபேரடேனா 20 கிராமுக்கு எவ்வளோ? 1 ஃபேரடே. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். சப்போஸ் அப்படி தெரில அப்படின்னா நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிடலாம். ஸோ பாருங்கள், 20 கிராம் ஆஃப் கால்சியம் ரெக்வயர்டு. ஸோ அப்போ 20 கிராம் ஆஃப் கால்சியத்துக்கு நமக்கு எவ்வளோ வேணும்? ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளைனா ஆப்போசிட்டில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ வந்து 220 × 2 ஃபேரடே, 20 × 2 ஃபேரடே. ஸோ 20 × 2 ஃபேரடே போட்டுட்டு, ஸோ இங்கே அங்கே 40 இருக்கு இல்லையா, அதை வந்து டிவைட் பண்ணும். 20 × 2 ஃபேரடே டிவைடட் பை 40. ஸோ அப்போ 40/40, அப்போ 1 ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது 20 கிராம்ஸ்க்கு? ஸோ 1 ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ 20 கிராம் ஆஃப் கால்சியம் ஃப்ரம் மால்டன் கால்சியம் குளோரைடுக்கு நமக்கு வந்து 1 ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின், 40 கிராம் ஆஃப் அலுமினியம் ஃப்ரம் மால்டன் Al2O3. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ செகண்ட் கொஸ்டின், இதில் 40 கிராம் ஆஃப் அலுமினியம் ஃப்ரம் மால்டன் Al2O3. ஸோ இப்போ வந்து Al2O3 வந்து மால்டன் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம 40 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னா எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு அலுமினியமோடைய சார்ஜ் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ அலுமினியம் கொடுத்துருந்தாங்கன்னா இது நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரிலனா அலுமினியம் வந்து ஆல்வேஸ் 3+ தான், அது மாறாது. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்னபடி இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அலுமினியம் கால்குலேட் பண்ணணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியும், அது வந்து -2. ஸோ இப்போ வந்து இங்கே 2 அலுமினியம் இருக்கா, அப்போ 2x. ஸோ ஒரு ஆக்சிஜனோட சார்ஜ் வந்து -2, அப்போ 3 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ -6. ஸோ ஈக்குவல் டு இது வந்து நியூட்ரல். இப்போ
எதுவுமே கொடுக்கல இல்லையா, மேலே எதுவும் சார்ஜ், அப்போ நியூட்ரல், அப்போ வந்து ஜீரோன்னு வச்சுக்கணும். அப்போ 2x is equal to 6, அப்போ x is equal to +3. ஸோ அலுமினியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன +3. அப்போது இப்போ Al2O3ல அலுமினியம் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, +3ல இருக்குது. அப்போது Al3+லேருந்து இது வந்து Al மாறணும். அப்போது எத்தனை எலக்ட்ரான் வேணும், ஸோ இது வந்து 3 எலக்ட்ரான்ஸ் வேணும். ஸோ 3 எலக்ட்ரானோட ரிடக்ஷன் ஆச்சுன்னா யூ ஆர் கெட்டிங் Al. ஸோ இங்கே வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 மோல் ஆஃப் Alக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது, 3 moles ஆஃப் எலக்ட்ரான்ஸ். 3 moles ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா என்ன அர்த்தம், 3 Faradays தேவைப்படுது. ஸோ வாட் இஸ் அட்டாமிக் வெயிட் ஆஃப் அலுமினியம், அட்டாமிக் வெயிட் ஆஃப் அலுமினியம் வந்து என்னது 27. ஸோ 27. அப்போது 1 mole ஆஃப் Al அப்படின்னா என்ன அர்த்தம், 27 grams. ஸோ இப்போ 1 mole அலுமினியம் டெபாசிட் ஆகணும், 1 mole அலுமினியம்னா எவ்வளோ, 27 grams. ஸோ அப்போது 27 கிராம்ஸை நம்ம டெபாசிட் பண்ணணும்னா நமக்கு எத்தனை 3 moles ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா 3 Faradays தேவைப்படுது. ஃபார் 27 gram ஆஃப் Al required 3 Faradays ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இங்கே நமக்கு 3 எலக்ட்ரான் இருக்கா, 3 எலக்ட்ரானா என்ன அர்த்தம், 3 Faradays ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ required 3 Faraday ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா 40 grams, அதாவது 27 கிராம்ஸ்க்கு நமக்கு 3 Faraday. அப்போது வந்து 40 இப்போ என்ன கொடுத்துருக்காங்க 40 grams. ஸோ ஃபார் 40 grams ஆஃப் Al ஸோ எவ்வளோ Faradays ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது, அதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ 40 × 3 Faraday இருக்கு இல்லையா, 3 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது 27. ஸோ 40 × 3/27 பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருது 4.44. ஸோ ஆன்சர் வந்து 4.44 Faradays ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. 4.44 Faradays ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்க காம்பவுண்டில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ வந்து அது வந்து எலிமெண்டல் ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் தேவைப்படுது, அந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் எழுதணும். இப்போ 1 மோல்னா என்ன அர்த்தம், அட்டாமிக் வெயிட். அப்போ அட்டாமிக் வெயிட் ஆஃப் அலுமினியம் வந்து 27. அப்போ 27 கிராம்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 3 Faraday ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. இப்போ வந்து அவங்க கேட்குறது வந்து 40 கிராம்ஸ். அப்போ 40 கிராம்ஸ்க்கு எவ்வளோனா கிராஸ் மல்டிப்ளை, இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இங்கே மேலே இருக்கு இல்லையா அதை வந்து டிவைட் பண்ணும். ஸோ 40 × 3 டிவைடட் பை 27, அப்போ 4.44 Faradays. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். God bless you. All the best for your board exams.